முட்டாய் ஒரு முட்டாய் தான் வாங்கி கொடுத்தேன். ஆமா அப்படி ஒரு முட்டாய் நீ டெய்லி ஒரு முட்டாய் போய்க்கிருக்க அவனுக்கு. சின்ன முட்டையில ஒண்ணும் ஆகாதுமா. மாமா அவன் பாருங்க அவன் பல்லு சொத்தையா போய் அவன் நைட்டு பூரா உட்காந்து பூச்சி கடிக்குதுன்னு அழுகுறான். நீங்க நைட் தூங்க விட மாட்டேங்கிறான். அவ்வளவுலாம் ஒண்ணும் இல்லம்மா. அவன் எல்லாம் சரியா போச்சு. வளர அவனே சரியாயிருவாமா. நீ என்னமா போட்டு புள்ளைய போய் அடிக்கிறீங்க? யார் வாங்கி கொடுத்தாலும் அம்மாட்ட கேட்காம வாங்க கூடாது. வாயில சுட்டு போடுவேன் பத்துக்கு தோசை கண்ணி எடுத்து அடிப்பி. புள்ளைய மிரட்டிடுது. என்ன புள்ளைய என்ன மிரட்டிட்டு இருக்கீங்க? தேவை இல்லாம பேசிட்டு இருக்கமா நீங்க? அத்தை இல்ல தந்த முட்டாய் நீங்க புள்ளைய வந்து அடிக்கிறத போட்டுட்டு என்ன புள்ளைய என்ன நீங்க இனிமே யார் முட்டை கொடுத்தா எதுக்கு ஏன் நீ வேற சும்மா இருந்து தொலை. எதுக்கு இந்த புள்ள முட்டை அடிக்குது அந்த மாதிரி? அவன் முட்டாய் நான் என்ன வாங்கி ஒரு முட்டையில என்னடா முட்டாய் சாப்பிட்டா தூங்க மாட்டேங்கிறான்ப்பா. நைட் ஃபுல்லா உங்களுக்கு தெரியாத காது கிட்ட வந்து அழுவான். புள்ளன்னா கொஞ்சம் அப்படித்தானே இருக்கு. புள்ள என்ன பண்ண புடிச்சு வச்ச மாதிரி உட்கார்ந்து பண்ணிருங்க. பேசாம நான் வந்து பாப்பா உங்க வீட்டுல உங்க ரூம்ல விட்டுறேன். நீங்க வச்சு பாத்துக்கங்க. நாங்க பாத்துக்கிறோம். விட்டுட்டு போ. நாங்க பாத்துக்கிறோம். புள்ளைய நாங்க ரொம்ப இதா அப்பா அழுகுறானே ஒரு முட்டாய் குடுக்குறக்கா. ஒண்ணு வேணாம் நான் சொல்றதுக்கு என்ன முட்டாய் வாங்கி கொடுக்க. நீ போமா. நீ வந்து நீ தெரியும் உன் பொண்டாட்டி முறை உன் முன்னாடி என்ன அடிக்க முடியலன்னு அந்த புள்ளைய வச்சு அடிக்கிறா. அந்த புள்ளை ஐயன்மா அடிக்காத மணி போல நீ பாத்துக்கலாம். நான் வந்து என் பேரம்மால கையெழுத்த நான் பொறுக்க மாட்டேன். நான் சொல்றேன் பாருங்க. என் செல்லத்தை கொல்ல பாத்துக்கலாம். வேற மாதிரி நானு என்ன சின்ன பச்சை மண்ணாது அது முட்டாய் திங்கி போய் அது அடிக்கிறாய். நீ திங்கல. நீ இவன் எப்படி தின்னா தெரியுமா? இவெல்லாம் முட்டாயா தின்னுட்டு இருந்தாங்க. என்ன தெரியுமா? சொத்தப்பட்டு வந்து பல்லு விழுந்து நல்ல பழம் முளைச்சு தின்னுக்கலாம்.